ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரீசனிங் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம்ல. ஏற்கனவே 7 பார்ட் நம்ம பார்த்தாச்சு. இன்றைக்கி 8வது பார்ட்டில் 5 கொஷின் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா, 32 முழம் உடைய பனைமரத்தில் பச்சோந்தி ஒன்று மர உச்சியை அடைய முயல்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு ஜான் ஏறி 4 விரல் கீழே இறங்குகிறது எனில் மர உச்சியை அடைய பச்சோந்திக்கு எத்தனை நாட்களை எடுத்துக்கொள்ளும்? இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு மரம் இருக்குது. ஒரு பனைமரத்தோட மொத்த ஹைட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா 32 முழம்னு சொல்லிட்டாங்க. இது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பச்சோந்தி வந்துட்டு இந்த மரத்தோட மொத்த ஹைட்டுக்கு ஏறணும்னு நினைக்குதாமா. ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு ஜான் ஏறி 4 விரல் வந்துட்டு ஸ்லிப் ஆகி கீழே வருது. சரிங்களா? இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா மொத்தம் எத்தனை நாள் ஆகும் இந்த மர உச்சியை அதை அடைய அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. இது நம்ம எப்படி பண்ணலாம்? இப்போது இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த யூனிட் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு ஜான்னா எத்தனை விரல் அப்படின்னா 12 விரல். ஓகேங்களா? ஒரு ஜான்னா 12 விரல். அதே மாதிரி ஒரு முழோனா 24 விரல். அதே மாதிரி ஒரு முழோனா 2 ஜான். சரிங்களா? ஒரு ஜான்னா 12 விரல், ஒரு முழோனா 24 விரல், ஒரு முழோனா 2 ஜான். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரே யூனிட்க்கு ஃபஸ்ட்டு மாற்றிடலாம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்லாத்தையும் விரலுக்கு மாற்றிடுவோம். ஃபஸ்ட்டு மரத்தோட உயரம் என்ன சொல்லிட்டாங்க? 32 முழோன்னு சொல்லிட்டாங்க. இதை நம்ம விரலுக்கு மாற்றுறோம் அப்படின்னா, அப்போ ஒரு முழோனா இங்கே இருக்கு பாருங்கள், ஒரு முழோனா 24 விரலா? அப்போ ஒரு முழோனா 24 விரல் அப்படின்னா 32 முழோனா 32 × 24 நமக்கு என்ன கிடைக்குது? 768 விரல். சரிங்களா? அப்போ மரத்தோட மொத்த ஹைட் 768 விரலை பொறுத்த வரைக்கும். அடுத்து நம்ம பச்சோந்தியை மாற்றிக்கலாம். இந்த பச்சோந்தி பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏறுது? ஒரு ஜான் ஏறி 4 விரல் கீழே இறங்குதா? அப்போ ஒரு ஜான். அப்போ ஒரு ஜான்னா நமக்கு எத்தனை விரல்? 12 விரலா? அப்போ 12 விரல் ஏறுது. சரிங்களா? ஒரு ஜான் ஏறுது அப்படிங்கிறனால நம்ம 12 விரல் இங்கே போட்டாச்சு. அப்புறம் எவ்வளோ கீழே சறுக்குது? 4 விரல் சறுக்குதா? ஸோ அதனால் 12 கூட நம்ம 4 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் என்ன ஆகுது? 8 கிடைக்குதா? அப்போ ஒரு நாளைக்கு அது ஆக்சுவலாக எத்தனை விரல் தான் ஏறுது? 8 விரல் தான் ஒரு நாளைக்கு அது ஏறுது. அப்போ நம்ம இதை பாக்ஸ் மெத்தடில் செஞ்சோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 8 விரல் ஏறிச்சு அப்படின்னா 768 விரலை ஏற எத்தனை டேஸ் ஆகும் அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பாக்ஸ் மெத்தடில் செஞ்சோன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்போ என்ன ஆகும்? x = 768/8 நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா அப்படி தானே வரும். அப்போ x = 768/8ன்னு வருமா? 8 டேபிளில் கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்? 8 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 96 கிடைக்கும். அப்போ இந்த பச்சோந்திக்கு இந்த ஃபுல் மரத்தை எடுத்துக்கொள்ள நாள் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா 96 டேஸ் ஆகும். ஓகேங்களா? ஒரு பகடையை உருட்டும் பொழுது ஓர் இரட்டைப்படை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு யாது? இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு டைஸை ஒரு டைம் உருட்டுறாங்க. உருட்டும் போது ஈவன் நம்பர் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு தான் கேட்குறாங்க. இதை நம்ம இப்போ எப்படி செய்யலாம்? ஒரு டைஸ் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்ம இப்போ மொத்த பாசிபிலிட்டிஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்? ஒரு டைஸ்னால் 6^1 தான் போடுவோமா? அப்போ மொத்த வாய்ப்புகள் 6. என்னென்ன வாய்ப்புகள்? 1, 2, 3, 4, 5, 6. இந்த 6 தான் மொத்த வாய்ப்புகள். இதில் என்ன கேட்குறாங்க? இரட்டைப்படை எண் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எத்தனைன்னு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிப்போம். இரட்டைப்படை எண் இதில் என்ன இருக்குது? இந்த 2 இருக்குது, 4 இருக்குது, 6 இருக்குது. அப்போ இரட்டைப்படை எண் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எத்தனை? 3. அவங்க இதுக்கான ப்ராபபிலிட்டி தான் கேட்குறாங்களா? அப்போ ஈவன் நம்பருக்கான வாய்ப்புகள் 3 டிவைடட் பை மொத்த வாய்ப்புகள் 6. இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1/2 நமக்கு கிடைக்குமா? அப்போ ஈவன் நம்பர் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா 1/2. ஓகேங்களா? 1/2 தான் ஆன்சர். எஜுகேஷன் என்பதை FCWADQMKS என்று குறியீட்டால் குறிக்கப்பட்டால் ஸ்கூல் என்பதை எந்த குறியீட்டால் குறிக்க? இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எஜுகேஷன் அப்படிங்கிறத இப்படி நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஸ்கூல் அப்படிங்கிறத எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. இதை நம்ம இப்போ எப்படி செய்யலாம்? இப்போ பாருங்கள்,
எஜுகேஷன் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்களாம். இது வந்து நார்மலாக எப்படி எடுத்திருக்காங்க, ஈக்கு அடுத்து ஒரு லெட்டர் விட்டு எஃப், ஓகேங்களா, ஒரு இது வெட்டு எஃப் எடுத்திருக்காங்க. இதே சி பார்த்தோம் அப்படின்னா டிக்கு ஒரு லெட்டர் முன்னாடி சி, அதே மாதிரி யூ 2 லெட்டர் விட்டு டபிள்யூ, சரிங்களா. சிக்கு 2 லெட்டருக்கு முன்னாடி ஏ, அதே மாதிரி ஏக்கு 3 லெட்டர் விட்டு டி எடுத்திருக்காங்க. அடுத்து இந்த டி இருக்கா, இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 லெட்டர் முன்னாடி கியூ எடுத்திருக்காங்க. அடுத்து ஐ பார்த்திங்கன்னா 4 லெட்டர் பேக்கு, 4 லெட்டர் விட்டுட்டு இந்த எம் எடுத்துக்கிறாங்க. ஓவும் அதே மாதிரி 4 லெட்டர் முன்னாடி போய் கே எடுத்துக்கிறாங்க. எண்ணுக்கு 5 லெட்டர் பின்னாடி போகிறாங்க. அப்போ எப்படி ஆகுது, 1 பின்னாடி 1, அதுக்கப்புறம் முன்னாடி 2 பின்னாடி 2 முன்னாடி 3 பின்னாடி 3 முன்னாடி, இந்த மாதிரி போகுதா. இதே ரூலில் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். அப்போ வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, 1 பின்னாடி போகிறாங்களா, அப்போ எஸ்ஸுக்கு அடுத்து டி, இந்த டி எடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணுவாங்க, 1 முன்னாடி போவாங்க. அப்போ சிக்கு முன்னாடி என்ன இருக்குது, பி இருக்கா, அதை எடுத்தாச்சு. அடுத்து ஹச் 2 பின்னாடி போவாங்களா, அப்போ ஐ, அடுத்து ஜே எடுத்தாச்சு, ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணுவாங்க, 2 முன்னாடி போவாங்களா, ஓ, எண்ணை விட்டுட்டு எம் எடுத்துக்கிட்டாங்க, ஓகேங்களா. அடுத்து ஓ, அடுத்து என்ன பண்ணுறாங்க, 3 பின்னாடி போகிறாங்களா, அப்போ ஓ 1 2 3வது என்ன இருக்குது, 6 இருக்கா, இந்த 6 எடுத்தாச்சு. அடுத்து எல் 3 முன்னாடி போவாங்க. அப்போ எல்லுக்கு 3 முன்னாடி போனாங்க அப்படின்னா கே ஜே ஐ, அப்போ ஐ, ஓகேங்களா. அப்போ நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஆன்சர் என்ன, TPJMRI. அப்போ ஸ்கூல் அப்படிங்கிறத இப்படி தான் மென்ஷன் பண்ணுவாங்க, ஓகேயா. அடுத்து வரும் எண் யாது, 1, 5, 11, 19, 21, டேஷ். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா மிஸ்ஸிங் டேர்ம் தான் இந்த கொஷினில் கேட்குறாங்க, ஓகேங்களா. 5 நம்பர் கொடுத்துட்டு கடைசியாக ஒரு நம்பர் மிஸ் ஆகுது, அந்த நம்பர் என்னென்ன, அந்த டேர்ம் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. இது எப்படி செய்யலாம், நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த சீரீஸை எடுத்துக்கிட்டோம். என்ன இருக்குது, 1, 5, 11, 19, 29, அதை எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ், வித்தியாசம் என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு 1, 5, இப்போ என்ன இருக்குது, இந்த 1, அப்போ வந்துட்டு 5 - 1 என்ன, 4ஆ, என்ன 4, இங்கேருந்து 1லேருந்து 4 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா, +4. அடுத்து 11க்கும் 5க்குமான வித்தியாசம் 6, அப்போ 5லேருந்து 6 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 19 - 11 என்ன, 8ஆ, இங்கேயும் இந்த டேர்ம் கூட இதை ப்ளஸ் தான் பண்ணியிருக்காங்க. அடுத்து 29 - 19 என்ன, 10ஆ, +10ஆ. அப்போ கீழே அந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள், நமக்கு எப்படி போகுது, எல்லாமே ஈவன் நம்பரில் போகுது. 4, 6, 8, 10, அதுக்கடுத்து வர ஈவன் நம்பர் என்ன, நமக்கு 12ஆ, 12. அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாமே ப்ளஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ அதனால் 29 கூட நம்ம 12 ப்ளஸ் பண்ணுறோம். அப்போ 29 + 12 நமக்கு என்ன கிடைக்கும், ஆன்சரு 41ஆ. அப்போ நமக்கு லாஸ்ட் மிஸ் ஆன டேர்ம், அந்த மிஸ்ஸிங் டேர்ம் என்னவாக இருக்கும், 41ஆக தான் இருக்கும். ஆன்சர் நமக்கு 41, ஓகேயா. எம் என்பவர் எண்ணின் மகள், என் எண்ணின் மகன் ஓ மற்றும் ஓ பியின் அப்பா ஆவார். பி மற்றும் எண்ணின் தொடர்பு என்ன. இப்போ இந்த கொஷினில் வந்து ரிலேஷன்ஷிப் கொடுத்துட்டு நமக்கு இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா எம் இருக்காங்கல்ல, எம்முங்கிறவர் என்னோட மகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னோட மகள் தான் யார், எம்முன்னு சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. இவங்க வந்து மகள்னு சொல்லிட்டாங்க. அடுத்துன்னு பாருங்கள், எண்ணின் மகன் தான் ஓ, என்னோட மகன் வந்துட்டு ஓன்னு சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. இவனோட மகன் வந்துட்டு ஓ. அடுத்து மற்றும் ஓ பியின் அப்பா, அதாவது இந்த ஓ வந்துட்டு பியோட அப்பா. அப்போ பிக்கு ஓக்கு ஒரு பையன் இருக்குது, அதுதான் யார் அப்படின்னா பி, சரிங்களா. அடுத்து என்ன கேட்குறாங்க, பி மற்றும் எண்ணின் தொடர்பு. பி மற்றும் எண்ணின் தொடர்பு, பிக்கும் இந்த எண்ணுக்கும் உள்ள தொடர்பு தான் என்னன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு புரியுதா. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, ஃபஸ்ட்டு என்னோட மக வந்துட்டு எம்முன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி என்னோட மகன் ஓன்னு சொல்லிட்டு இந்த பிங்கோட அப்பா வந்து ஓன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஓவோட பையன்தான் பி அப்படின்னு கொடுத்துட்டு எண்ணுக்கும் பிக்குமான ரிலேஷன்ஷிப் தான் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இவங்க வந்துட்டு பாயா கேர்ளான்னு கொடுக்கல.
அப்போ இவங்க ஒன்று தாத்தாவாக இருக்கணும், இல்லைன்னா பாட்டியாக இருக்கணும். நம்ம ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே பாட்டி தான் கொடுத்துருக்காங்களா, ஸோ அதனால் நம்ம பாட்டின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? தேங்க்யூ. நம்ம இது வரைக்கும் 7 பார்ட்ஸ் போட்டிருக்கோம் ரீசனிங்கில். உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ப்ளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.